ஆகையால் தூதர்கள் நிமித்தம். இந்த தூதர்கள் யார்? எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரம் 14 ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும், அந்த தேவ தூதர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிபடி ஆவிகளாயிருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. தேவனுடைய பிள்ளையாக பிறக்கப் போகின்ற ஆதாமுக்கு பணிபடி செய்வதற்காக அனுப்பப்பட்டவர்கள் தேவதூதர்கள். ஆதாம் என்கிற தேவனுடைய மகனுக்கு அனுப்பப்பட்ட ஆத்துமாக்கள் அனைவரும் கூட பணிபடியாட்கள். அதே போல ஆதாமுக்கு துணையாக அனுப்பப்பட்டவள் தான் ஏவாள். ஏவாள் அனுப்பப்பட்டாள் என்பதற்காக ஏவாளும் தேவதூதர்களும் ஒன்றா? கிடையாது. ஏவாளும் கூட தேவனுடைய குமாரனே, மகளே. ஆதாமுக்கு துணையாக அனுப்பப்பட்டாலும் கூட ஆதாம் எப்படி தேவனுடைய குமாரனோ, ஏவாளும் கூட அதே போல்தான். ஆனால் அந்த அதிகாரத்தின் அடையாளம் தான் நீ தேவனுடைய குமாரனே. தூதர்களை போல அல்ல நீ. தூதர்களும் ஆதாமுக்கு அனுப்பப்பட்ட பணிபடி ஆத்துமாக்கள் தான். நீயும் ஆதாமுக்காக உண்டாக்கப்பட்டவள் தான் என்பதற்காக நீ தூதனுடன் ஒப்பிட முடியாது உன்னை. அதனால்தான் உனக்கு அதிகாரத்தின் அடையாளத்தை நான் சொல்லி இருக்கிறேன். உனக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தின் அடையாளம் தான் முக்காடு. எதற்காக அந்த அதிகாரம்? குடும்பத்தை நடத்த வேண்டும், குடும்பத்தை ஆட்சி செய்ய வேண்டும், அடுத்த தலைமுறைகளை உருவாக்க வேண்டும். நீ அந்த முக்காடை பார்க்கும் போது, இது ஜெபம் பண்ணும் போது முக்காடு போடணும், இல்ல வசனத்தை சொல்லும் போது முக்காடு போடணும், ஓகே. அந்த முக்காட்டை பார்க்கும் போது தேவனிடத்திற்கு வரும்போது தேவனுக்கு முன்பாக நிற்கிறாய். அப்படி முக்காட்டோடு அந்த முக்காடை கொடுத்தது வீட்டை நடத்த வேண்டும், உன்னுடைய சந்ததியை நடத்த வேண்டும், உன்னுடைய சந்ததியை காக்க வேண்டும். அவர்களை நடத்துவதற்காக கொடுக்கப்பட்ட அடையாளம் தான் முக்காடு.